வணக்கம். நான் உங்க சகோதரி இந்திராணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்க நல்லா இருக்கேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து வீடியோ பார்க்க சொல்ல லைக் போட்டுட்டு, அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, சாப்பிட்டீங்க அப்படின்னு என்ன வந்து அக்கறையாக கேட்குறது நான் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வந்து வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னா 20,000 ரூபாய் என்னுடைய பட்ஜெட்டு, தீபாவளிக்காக பட்ஜெட் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். நீங்கள் தங்கம் வாங்க சொல்ல எங்களுக்கும் காமிங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட் இருந்தது. கண்டிப்பாக இந்த முறை காமிக்கிறேன். ஒரு 5,000 மீதம் செய்து கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த முறை காயின் தான் வாங்க போகிறேன். ஏன்னா நோம்பு சட்டியில் வைக்கிறதுக்கு காயின் வருஷம் காயின் வாங்குகிறோம், அது வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் எப்படி பட்ஜெட் போடுறேன் அப்படின்னு பார்க்கலாம். கோல்டு, ட்ரெஸ்ஸு, பட்டாசு, கிராசரி, பெட்ரோலு, சிலிண்ட்ரு, டிவி ரீசார்ஜு, கரண்ட்டு பில்லு, டியூஷன் ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே வந்து நாங்கள் நோன்பு எடுத்துகிட்டு நாத்தனார்களுக்கு புடவை கொடுக்கறது வழக்கம். அந்த புடவையோட செலவும் சேர்த்து இதில் தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். காய்கறிகள், நான்வெஜ்ஜு, தீபாவளி ஹாப்பியாக கொண்டாடணும், எல்லா செலவையும் சமாளிக்கணும். எப்படி அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. தீபாவளி பண்டிகை வந்து 31/1 தான் வந்து அமாவாசை, கௌரி விரதம்னு சொல்கிறது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. நம்ம வந்து மாத கடைசியில் நம்மளுக்கு வர்றதுனால இந்த மாதம் வந்து நம்ம சேவிங் பண்ணி எடுத்து வச்சா மட்டும்தான் நம்ம ஹாப்பியாக எல்லா செலவையும் பார்த்து ஹாப்பியாகவும் கொண்டாட முடியும். ஒரு கோல்டுக்காக ஒரு 5,000 அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்கேன். இது வந்து அமாவாசை தினம் வந்து வெள்ளிக்கிழமை நோன்பு சட்டியில் வச்சு நம்ம நோன்பு இருக்கிறதுனால வச்சு நம்ம பூஜை பண்ணுறதா பழக்கம். அதனால் வந்து இது நம்ம காயின் வாங்க போகிறோம். ட்ரெஸ்ஸு வந்து 4 மெம்பர்ஸுக்காக 2,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கேன். ஒருத்தருக்கு வந்து 500 ரூபாய். இந்த காலத்தில் வந்து 500 ரூபாய்க்கு உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வருதான்னா கண்டிப்பாக வருது. கல்யாண் நகரில் வெங்கடேஸ்வர கார்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குங்க. அதில் வந்து நான் எடுக்கிறது அங்கே தான். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ரேட்டு, குவாலிட்டி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து உங்கள் ஏரியா கிட்ட எது நல்லா இருக்குது, விலை மலிவாக, குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு பார்த்து நீங்கள் விசாரித்து வாங்கிக்கலாம். கிராசரியில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 4,000 ரூபாய். ஆயில், ரைஸ் இதெல்லாம் வாங்கணும், பலகாரம் செய்யணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு இதுதான். அதை பார்த்து எது இல்லையோ அதை பார்த்து வாங்கிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பட்டாசுக்காக 3,000. இதிலே வந்து ஒரு 2 டிப்ஸு சொல்கிறேன். சீட்டு போட்டு நம்ம வந்து இந்த பட்டாசு வாங்குறது ஒரு விதம் இருக்குது. அப்படி இருந்தால் லாபங்க. வாரம் வந்து 50 ரூபாய், இல்லை மாதம் வந்து 100 ரூபாய் அந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. இன்னொன்று டிப்பு என்னென்னா, நான் போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் 200 ரூபாய் அப்படி போட்டுட்டு இப்போ பண்டிகை நாளில் போய் எடுத்துகிட்டு வருவேன். இப்போ எப்படின்னா மாதம் 200 ரூபாய்னா நம்ம இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அடுத்த வருஷம் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 12 மாதத்துக்கு நம்மளுக்கு 2,400 ரூபாய் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில். அது வந்து ஒரு 2,000 நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்படியும் வாங்கி செஞ்சுருக்கேன், ஒரு வருஷம் செஞ்சுருக்கேன். இந்த முறை வந்து அப்படியே அமௌண்ட்டாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி வச்சுருக்கோம். எப்படின்னா எங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒரு அமௌண்ட்டு போட்டுட்டு மொத்தமாக சேர்த்து அந்த அமௌண்ட்டில் போயிட்டு வாங்கின்னு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். அதனால் நான்வெஜ்ஜு, பெட்ரோலு, டியூஷன் ஃபீஸு, கரண்ட்டு பில்லு, சிலிண்டர் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு 3,000 ரூபாய்க்குள்ளே வரணும். இந்த நான்வெஜ் காய்கறிகள் வரைக்கும் ஒரு 2,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கேன். இந்த 2,000 ரூபாய்க்குள்ளவே நான் இந்த மாதம் ஃபுல்லாக செலவு செஞ்சால் மட்டும்தான் நான் இது எல்லாமே வந்து செய்ய முடியுன்றதுனால வந்து இதெல்லாம் எதுலெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி பாருங்கள், பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். கடைசியாக வந்து நாத்தனார் புடவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதற்கு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நான். நான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு ஒரு 5 வருஷம் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். வீட்டில் இந்த செல்வ நிலை அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அதில் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ வந்து எங்களால் வந்து ஒரு குங்குமஞ்சா தான் கொடுத்து அமுச்சிருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் 1000 கஷ்டம் இருந்தாலும் அவங்க வந்து ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், செல்வ நிலை அதிகரிக்கும், நீங்கள் வேணால் ஒரு வருஷம் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வருஷம் நாங்கள் எனக்கு வந்து அப்போ 150 ரூபாய் இந்த தெருமேலெல்லாம் வந்து சாரீஸ் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி புடவை தான் வந்து எங்கள் 2 நாத்தனாரங்களுக்கும் எடுத்து கொடுத்து மஞ்சள், குங்குமம், அந்த அதிரசம், ஸ்வீட்டு, பலகாரம் இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தோம் அந்த வருஷம். நெக்ஸ்ட்டு வந்து நான் 300 ரூபாய் புடவை எடுத்து கொடுக்குற அளவுக்கு என்னால் முடிந்தது. அதே மாதிரி தான் வருஷம் இது கண்டிப்பாக எதை விட்டாலும் இதை மட்டும் பண்ணுறதே இல்லை. என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செஞ்சு அனுப்புவேன். இது வந்து என்னுடைய சிஸ்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும், என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சொல்கிறேன். இந்த மாதிரி பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க. அப்படி இல்லை, நாங்கள் செய்கிறதே இல்லைன்றவங்க ஆரம்பிச்சுக்கோங்க.
ஆரம்பித்து பாருங்கள். ஒரு வருஷம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த வருஷம் தீபாவளிக்கு உங்களுடைய குடும்பமுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஃபஸ்ட்டே சொல்லிவிடுங்க, எங்கள் நாத்தனாருக்கு நான் புடவை எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு நல்லா இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் தீபாவளிக்கு முன்னாடி அப்படின்னு நான் நினச்சேன். பிடிச்சிருக்கு அப்படின்னவங்க எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எப்பவுமே பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். 20,000 ரூபாய் நம்மளுடைய பட்ஜெட்டு. ஆனால் 21,000 வந்து நம்மளுக்கு இந்த அமௌண்ட் எல்லாம் வந்திருக்கு. நாத்தனார் புடவைகளுக்காக ஒரு 1000 ரூபாய் போட்டிருந்தேன். ஆனால் இன்னொரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல புடவையாக பார்த்து எடுத்து தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி, இதுக்குள்ளே வந்து சரி பண்ண முடியுமா பார்க்கலாம், இல்லாட்டி வேறு எதுனா அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஆனால் இந்த செலவெல்லாம் இதுக்குள்ளே நான் கட்டுப்படுத்த பார்க்கணும். இதுக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு அதிகமாக தான் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக முடியும். நம்மளால் முடியாதுதான். இந்த கோல்டு காயின் வந்து 5000 ரூபாய்க்கு வந்து எவ்வளோ கிராம் வருது, அது கிராம்னா ஃபுல் கிராம் வராது. ஏன்னா ஒரு கிராமே வந்து நம்மளுக்கு 7100 ரூபாய். இது வந்து நம்மளுக்கு மில்லிகிராம் கணக்கில் வரும் காயின். ஜிஆர்டியில் வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இதுக்கு காயின் எவ்வளோ மில்லிகிராம் வருதுன்னு கேட்டால் அவங்க தகுந்த மாதிரி பார்த்து கொடுக்குறாங்க. இந்த முறை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன்.